வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் வச்சுக்கலாம், நம்ம கிட்ஸுக்கெல்லாம் சில்ட்ரன்ஸுக்கெல்லாம் நம்ம லஞ்ச் பாக்ஸாக கூட நல்லா ஹெல்த்தியாக நம்ம செஞ்சு கொடுத்து விடலாங்க. காய் சாப்பிடாத குழந்தைகளுக்கு இப்படி கூட நம்ம செஞ்சு கொடுத்தோமாக்கும் பார்க்குறதுக்கும் நல்லா அவங்களுக்கு பார்க்கவே அழகாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்களாக்க நான் போகிற புதிய வீடியோலாம் வரும், நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம். நமக்கு இன்னொரு சேனல் டேவிஸ் கிச்சன் லஞ்ச் மனு சேனல் இருக்குங்க. அதில் டின்னர், பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு காம்போ இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கேன். அதையும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் என்ன சமைக்கலான்னு. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இப்போ இதில் பவுலில் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 கப் தயிர், 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்க, ஊற விட்டுக்குங்க. மிக்ஸி சாறு எடுத்திருக்கேன். 1 கப் கேரட் நான் துருவி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கேரட்டும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதுவுமே வச்சுட்டு நமக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா ரவை ஊறி இருக்கு பார்த்தீங்களா. இதில் நம்ம அரைச்சதை சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். இப்போ பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு 2வது சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம அப்பத்துக்கு போடலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்குங்க. நம்ம தண்ணி ஊற்ற தேவைப்படாதுங்க, ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருக்கோம் அந்த இதற்கு. இப்போ நம்ம கேரட்டை அரைச்சி ஊற்றுனதுனால ரொம்ப நல்லாவே அந்த இட்லி ஊற்றுற பக்குவத்துக்கு நம்ம இருக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதே போல் எதனால் வீட்டில் இட்லி பாத்திரம் இருந்தால் எடுத்துக்கோங்க. நம்ம இதில் துணி வைக்காதனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் தடவிட்டு இட்லி ஊற்றி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற்றி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்முடைய தண்ணியும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம வச்சுக்கலாம். நம்ம வச்சாச்சுங்க. இப்போ 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க, வேகட்டும். இப்போ நம்மளுடைய அருமையான இட்லி ரெடி ஆகிடுச்சுங்க. இதை ஆற விட்டு நம்ம எடுத்துக்கலாம், உடனே எடுக்க முடியாது. இன்றைக்கி நம்ம ரொம்பவே அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இது லஞ்ச் பாக்ஸ் கூட நம்ம கிட்ஸுக்கெலாம் நம்ம கொடுத்து விடலாங்க. காய் சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கூட நம்ம ஒரு கேரட்டை அரைச்சிட்டு இந்த மாதிரி லிக்விடை நம்ம செஞ்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை லஞ்ச் பாக்ஸ் கூட அவங்களுக்கு கொடுத்து விடலாங்க. ரொம்பவே காய் சாப்பிடாத குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கேரட் சேர்த்துருக்குன்னு நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நல்லா பார்க்குறதுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக அட்ராக்ஷனாக இருக்குங்க. அப்போ உடம்புக்கு ஹெல்த்தியான நம்ம கொடுத்த ஒரு திருப்தி இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நம்ம ஒரு ப்ளைனாக குட்டிஸில் கொடுக்கணும், நல்லா ஒரு தேங்காய் சட்னி, எதனாலும் காரம் இல்லாமல் கூட நம்ம எதனாலும் வெங்காயத்தை சட்னி, தக்காளி சட்னி இந்த மாதிரி ஸ்பைஸியாக இல்லாமல் நம்ம கொடுத்து விடலாங்க. தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். சட்னி ரெசிபிஸ்லாம் நிறையா போட்டிருக்கேன், பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவும் நிறையா போட்டிருக்கேன், பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.